சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில். சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில். சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. என்ன செய்வது, எப்படி செய்வது தெரியாமல் கலங்குகிறேன் நாளுமே. என்ன செய்வது, எப்படி செய்வது தெரியாமல் கலங்குகிறேன் நாளுமே. உன் பாதை காட்டி நடத்தும் இந்த நேசரே, உன் பாதை காட்டி நடத்தும் இந்த நேசரே. உன் பாதத்திலே விழுந்து விட்டேன் நாதனே. உன் பாதத்திலே விழுந்து விட்டேன் நாதனே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில். சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. ஜெபிக்க முடியல, உம்மை துதிக்க முடியல. கட்டப்பட்டு காவலிலே கிடக்கிறேன். ஜெபிக்க முடியல, உம்மை துதிக்க முடியல. கட்டப்பட்டு காவலிலே கிடக்கிறேன். என் சிறையிருப்பை மாற்றிவிடும் நேசரே. சிறையிருப்பை மாற்றிவிடும் நேசரே. காலமெல்லாம் நன்றியோடு வாழுவே. காலமெல்லாம் நன்றியோடு வாழுவே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில். சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. தவறி விடுகிறேன், மனம் பதறி விடுகிறேன். நிதானத்தை இழந்த தினம் தவிக்கிறேன். தவறி விடுகிறேன், மனம் பதறி விடுகிறேன். நிதானத்தை இழந்த தினம் தவிக்கிறேன். என்னை கை தூக்கி மீட்டு விடும் நேசரே. என்னை கை தூக்கி மீட்டு விடும் நேசரே. உன் கருணை காட்டி வழி நடத்தும் நாதனே. உன் கருணை காட்டி வழி நடத்தும் நாதனே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில். சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில். சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். புத்தியினனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் இங்கு ஒரு அருமையான அழைப்பை கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஞானம் புத்தியினனை நோக்கி கூப்பிடுகிறதாக இங்கே சாலமோன் ஞானி எழுதுகிறார். எவன் பேதையோ அவன் இவ்விடத்திற்கு வரட்டும். நீங்கள் வந்து என்னுடைய அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள் என்று அன்போடு கூட ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் அநேக காரியங்களை
நம்மை பார்த்து அழைக்கிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து இலவசமாய் எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து வாங்கி பருகுங்கள், வாங்கி சாப்பிடுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறதை நாம் வாசித்திருக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்போடு கூட அழைத்திருக்கிறதை, நம்முடைய பாரத்தை நீக்கி இளைப்பாறுதல் தருகிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, எவன் பேதையோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன். எனக்கு ஒரு ஞானமும் இல்லை, எனக்கு ஒரு வேலையும் தெரியவில்லை, ஒரு புத்தியும் இல்லை, நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், எந்த காரியத்தையும் எனக்கு செய்ய தெரியவில்லை, இதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பேதையாயிருக்கிறவர்கள், ஒன்றுமறியாது இருக்கிறவர்கள், திக்கற்றவர்களாக இருக்கிறவர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் நீ வா, நான் என்னுடைய ஞானத்தை உனக்கு தருகிறேன் என்றுதான் ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். என்னுடைய அப்பத்தை நீங்கள் புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் அன்போடு கூட நம்மை கூப்பிடுகிறார். இந்த அப்பமாகிய தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் இந்த அப்பத்தை வாங்கி புசிக்கிறோமோ அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, அவர்களுடைய குருட்டுத்தன்மை மாறுகிறது, இருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஏனென்றால் இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற இந்த சுவிசேஷத்தின் ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயலாயிருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு ஒளியாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது, இருளை நீக்குகிறது, நம்முடைய கண்களை தெளிவிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதாக அந்த வார்த்தை இருக்கிறது. இந்த அப்பத்தை நீங்கள் புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை நீங்கள் பானம் பண்ணுவீர்களானால், என்னுடைய இரத்தத்தை நீங்கள் விசுவாசித்து அந்த இரத்தத்தின் புண்ணியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்களானால் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையாக இருக்கிறது என்றுதான் ஆண்டவர் இந்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள், இந்த அப்பத்தை புசியுங்கள் என்று அன்போடு கூட நம்மை அழைக்கிறார். இந்த அப்பத்தை புசித்து அவர் வார்க்கிற திராட்சரசத்தை பானம் பண்ணுகிற ஒருவருக்குமே இருள் இருக்காது, அவர்களுக்கு ஜீவன் இருக்கும், ஜீவன் உண்டாயிருக்கும், அவர்களுக்கு மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய அந்த அடைக்கலத்துக்குள்ளே ஓடி என்னுடைய பேதையான இந்த நிலைமையை மாற்றி, ஞானமற்ற அறிவற்ற புத்தியற்ற இந்த நிலைமையை மாற்றி என்னையும் உமது ஞானத்தினால் நிரப்பும்படி நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று இந்த காலை வேளையில் நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை சொல்ல பரிசுத்த ஆவியானவர் உதவுகிறதற்காக உமக்கு நன்றி. எவன் பேதையோ அவன் இவ்விடத்திற்கு வந்து நான் தருகிற இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சரசத்தை பானம் பண்ணட்டும் என்று அன்போடு கூட நீர் அழைக்கிறபடியினால் யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு இந்த அப்பத்தை தாரும், இந்த திராட்சரசத்தை தாரும், நானும் ஞானத்தினால் நிரப்பப்படட்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் வருகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இந்த அப்பத்தை இதை வாங்கி புசியுங்கள் என்றும் இதை வாங்கி பானம் பண்ணுங்கள் என்றும் நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆண்டவரே இந்த உலகத்தில், இருள் நிறைந்த உலகத்தில், ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவரே வெளிச்சம் தரவும், ஆண்டவரை பிரகாசிக்கவும் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.